ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். நான் தான் உங்கள் பிரின்சஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பனிங் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நார்மலாகவே ஷாப்பிங்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் ஷாப்பிங் சொல்லவா தேவை. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஷாப்பிங்னாலே இதுதான். எனக்கு ஸ்டேஷ்னரினா ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே ஸ்டேஷ்னரி கடைக்குள்ள விட்டா வாங்க கூட தேவையில்ல, அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி நான் ஸ்டேஷ்னரியில. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பென்சில் எடுத்துடலாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டாடி கையில வச்சிருக்க அந்த 20 பென்சில்ஸ் இந்த பாக்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் அதில் 2 எடுத்தா ரொம்ப அதிகம், 1 எடுத்தா ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால ரொம்ப தேடி ஒரு பென்சில் ஒரு இடம் பார்த்தோம். அங்கே பென்சில்லாம் அந்த 10 பீஸ் இன் அ பாக்ஸ்ன்ற மாதிரி வரும்ல. ஸோ அந்த பென்சில் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் தேடும் போது எனக்கு மிக்கி மவுஸ் பென்சில் கிடச்சிது. அப்சர்வபிளாக இருந்தது, வேற லெவலில் இருந்துச்சு. அதில் எல்லா பாக்ஸுமே நான் செக் பண்ணிட்டேன், ஷார்ப்னர் எரேசர் எதுவுமே காணும், வெறும் பென்சில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் நான் ரொம்ப தேடி ஒரு பாக்ஸில் எல்லாமே இருக்கிற மாதிரி தேடி பார்த்து எடுத்தோம். ஸோ அது எப்படி இல்லாமல் போச்சுன்னா எங்களுக்கு தெரியல. ஸோ இங்கே நாங்கள் ரிலையன்ஸில் தான் ஆக்சுவலி வாங்கியிருந்தோம். ஸோ கடைசியாக நம்ம போனோம்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக கிராசரிஸ்லாம் இருந்துச்சு. கடைசியில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டேஷ்னரிஸ் இருக்குது. ஸோ அதே போல் ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி இடத்துல மட்டும் கொஞ்சம் பென்சில் பாக்ஸு, எக்ஸாம் பேட்ஸு, ஒயிட் போர்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்சில் மட்டும் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ பென் அதெல்லாம் எதுவுமே அங்கே இல்லை. லாஸ்ட்டில் போனோம்னா தான் நம்மளுக்கு பென் கிடைக்குது, பென் பென்சில் எல்லாமே கிடைக்குது. லைக் நம்மளுக்கு ஸ்கூல் நீட்ஸ்க்கு தேவையான எல்லாமே. ஸோ அதே போல் அங்கே வெறும் ஸ்டேஷ்னரிஸ் மட்டும் வச்சிடல, அங்கே அந்த மாதிரி நிறைய பொருள் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. லைக் வாட்டர் பாட்டில், சென்ட்டு, பர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மெல்ஃபுல் கேண்டில்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த காம்பஸ், அதாவது ஜாமெட்ரி பாக்ஸில் பாதி ஐட்டம்ஸ் இருக்கிற இதை பார்த்தோம். இந்த கிட்ட ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு, இதில் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் நாங்கள் ஒரு ஹாலாகவும் காமிப்போம். அதனால் நான் என்னென்ன அங்கே இருந்துச்சு அப்படின்றது மட்டும் நான் இப்போ காட்டுறேன். நான் ஸ்மால் சைஸ் ஸ்கேல் கேட்டிருந்தேன் டாடி கிட்ட. ஏன்னா ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அது ஒன்று தான் இருந்துச்சு, அதான் இன்னொன்று கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டாடி ரப்பரு, பிளாஸ்டிக்குன்னு எல்லாமே காமிச்சாரு. அதில் ஒன்று எடுத்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர். ஷார்ப்னர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க கைஸ், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு முதல்ல. செம்ம வித்தியாசமான ஷார்ப்னர். பட் இது ஷார்ப்னருன்றது எனக்கு தெரியும், பட் எந்த பாக்ஸ்லையுமே உள்ள ஷார்ப்னர் இல்லை. ஏன் இல்லைன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. நான் எல்லா பாக்ஸஸ்லையும் சர்ச் பண்ணிட்டேன், நியூ பாக்ஸ், ஓல்டு பாக்ஸ்ன்னு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டேன், உள்ள ஷார்ப்னரே இல்லை. அதை வெறும் பென்சில் போடுற இடம் மட்டும் இருந்துச்சு, ஷார்ப்னர் இல்லை. அது ஒரு டவுட்டாக இருந்துச்சு, எல்லாத்தையும் செக் பண்ணேன், எனக்கு இல்லை. சரி நம்ம எப்படியா வாங்க போகிறது இல்லை, இந்த ஷார்ப்னர்லாம் வாங்கி யூஸ் பார்க்க போகிறது இல்லை நம்மளுக்கு, அது எதுக்கு தேடிட்டு உட்காந்துட்டு இருக்கு. நான் அப்படியே விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா அடுத்த பொருள்ஸ் எடுக்க வந்துட்டேன். அதுக்குள்ளே எங்கள் மம்மி அப்படியே ரிலையன்ஸ் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸே காமிச்சிட்டாங்க. நானும் டாடியும் அங்கே பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி என்னென்ன இருக்குது, இல்லை என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, என்ன நம்ம வீட்டில் இருக்குன்னெலாம் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தோம். பென்சில் ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் லிட்டரலி எவ்வளோ நேரம் எடுத்தோன்னா மோர் தென் ½ hour பார்த்திங்கன்னா வெறும் பென்சில் சூஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக நான் பென்சில் சூஸ் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் பார்த்து எடுத்தேன். ஏன்னா ஸ்டேஷ்னரியில் எனக்கு எந்த ஷாப்பிங்கை விட இந்த ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இந்த ஸ்டேஷ்னரி மேலே. ஸோ அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் செக்ஷன் ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது.
லிட்ரலி இவ்வளோ பெருசா வாட்டர் பாட்டில் செக்ஷனா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் இதுக்கப்புறம் டப்பர் வேஸ் தான் இருக்கு அங்கே கொஞ்சம். அதுக்கப்புறம் புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு ஏதோ ஃபன் குவிஸோ சம்திங் பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ல பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீனா நம்மளுக்கு 6 புக் இதுதான். இது வந்து ஃபன் குவிஸ் இல்லை, சம்திங் ஏதோ ஒரு பிராண்டு கிளியரா எடுக்கல. குவிக் ஒர்க். ஸோ இந்த பிராண்ட்ல வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருந்துச்சு. அதுல 3 புக்ஸ் வந்து ஒன்னுத்துல இருந்துச்சு, 2 நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். ஸோ ஒரு 3 புக் செட் வாங்கினோம்னா நம்மளுக்கு இன்னொரு 3 புக் செட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ 300க்கே நம்ம வந்து எல்லா புக்ஸுமே வாங்கிடலாம். ஸோ 6 புக்ஸ் 300 கிட்ட இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு வந்து ஒரு ஓப்பன் பீஸ் இருந்துச்சு. பேப்பர் குவாலிட்டி செக் பண்ணா பால் பாயிண்ட் பண்ணே ஊறுற அளவுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமா பேப்பர் குவாலிட்டி கேண்ட்ராவே இருந்துச்சு அந்த புக்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அன்ரோல்டு வேணும்னு தான் நாங்க அங்க பார்த்தோம். பட் ஆனா பேப்பர் குவாலிட்டி நல்லா இல்லைன்னொடனே ஓகே இங்க அன்ரோல்டு கூட வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளாஸ்மேட்ல இருந்த அன்ரோல்டை மட்டும் நாங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அப்புறம் ரிலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஃபேனுன்ட்டு. அது ஸ்லோவா சுத்துற மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுக்கே வந்து பொருள்லாம் ஆடுது, கீழே விழுது. எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சில்லுனே வந்து வச்சுக்குது அந்த ஃபேனு. அதான் எப்படின்னு தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டேஷனரியில எங்களுக்கு தேவையான முக்காவாசி திங்ஸ் வந்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த ரைட்டிங் டெஸ்க் வந்து கேட்டிருந்தான். ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு, பட் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தனால சரி ஓகே இன்னொன்று வேணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருந்தான். அதனால அங்க வந்து டிசைன்ஸ் பார்த்தோம். ரொம்ப டிசைன்லாம் இல்லவே இல்லை, லைக் ஒரு கம்மி டிசைன்ஸ் தான் இருந்துச்சு. லைக் 4 டிசைன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. உட்டு மாதிரி 3, அப்புறம் ஒரு ஆரஞ்சு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக்கி மவுஸ், ஸ்பைடர்மேன்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இல்லை. நாங்கள் சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 345 ருபீஸ்க்கு வந்து ஒரு டெஸ்க் வந்து வாங்கியிருந்தோம். பட் இங்கே வந்து 599, லிட்டரல் 600, அப்படியே டபுள் த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வாங்குற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அப்படியே அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பில்லோ வாங்க வந்துட்டோம். எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே சரியான பில்லோ இல்லை. லைக் நாங்கள் வந்து 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறனால அந்த பில்லோ எல்லாம் வந்து அப்படியே பெட்டோட படுக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளாட் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரிலையன்ஸ்க்கு வந்து ஸ்டேஷ்னரிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்ததே இந்த பில்லோ வாங்கிறதுக்கு தான். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு பில்லோ. ஸோ அதனால வந்து அப்படியே டேடியோ மம்மியோ பில்லர் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நான் மீதி பாதி ரிலையன்ஸை வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கர்ச்சீஃப்ஸ் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் காட்டின அந்த பாக்ஸ்ல இருக்க கர்ச்சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த கர்ச்சீஃப்லாம் 99 ருபீஸ்க்கு இருந்துச்சு. லைக் பாக்ஸ்ல இருந்ததை விட இந்த 99 ருபீஸ் கர்ச்சீஃபே ரொம்ப குவாலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் அதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பட் என்னன்னா நான் இந்த வருஷம் வாங்கல. அதுக்கான காரணம் வந்து என்னோட பாக்கெட்ல அந்த கர்ச்சீஃபை வச்சேன்னா ரொம்ப பஃபியா தெரிஞ்சுது. லைக் ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து என் பாக்கெட்ல வச்ச மாதிரி ரொம்ப பஃபியா தெரிஞ்சுது. அதனால ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து வாங்கல. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேஷனரி செக்ஷனுக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச செக்ஷன்னா டாய் செக்ஷன். அதுல இருந்து ஒரு அழகான பென் குயின் எடுத்துட்டு வந்து எங்க மம்மி கிட்ட காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599 ருபீஸ். எப்படியும் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி பெட்ரூம்ல வந்து எனக்கு கட்டிப்பிடி தலைக்காணி வேணும்னு பாதி பெட்டை வந்து அடைச்சிக்கிட்டேன். இதையும் எடுத்துட்டு போய் வச்சேன்னா மம்மி எனக்கு கீழே தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த மாதிரியே எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன்.
ஸோ நான் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மம்மி கிட்ட காமிச்சிட்டு இருக்கும் போது எங்க டாடி வந்து பில்லோ கவர் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பில்லோ வாங்கினதுனால அப்படியே அதுக்கு பில்லோ கவருமே சூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஸ்டேஷனரி செக்ஷன்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். நான் என்னோட மைண்ட்ல ஒரு ஷார்ட் லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருந்தேன். இது வாங்கணும், இது இந்த அமௌண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. லைக் குவான்டிட்டி வந்து இது பென்சில்னா வந்து ஒரு 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு குவான்டிட்டி வச்சு நான் வந்து மைண்ட்ல ஒரு லிஸ்ட் வச்சுன்னு போயிருந்தேன். பட் அங்க போய் பார்த்தோன்னே ரொம்ப எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. லைக் அந்த டாம்ஸோட மெட்டாலிக் பென்சில் அந்த மாதிரி நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து வரும் நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஆஃபரும் கூட நான் வந்து அது கூட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வாட்டர் பாட்டில் செக்ஷன் போயிட்டோம். வாட்டர் பாட்டில் செக்ஷனும் ஒரு தனி லாஸ்ட் ரிலையன்ஸோட லாஸ்ட்ல எண்டில் வந்து ஃபுல்லாவே வாட்டர் பாட்டில் செக்ஷன் தான். அவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாங்க. அப்படியே வந்து ஒரு ரோ ஃபுல்லா ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து என்னோட லஞ்ச் பேக் சைஸ் ரொம்ப குட்டி. நான் ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபிளாட்டா வச்சிருக்கேன். அதனால வந்து இந்த ஹைட்டான லஞ்ச் பேக்லாம் எடுத்தா வந்து எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிளாட்டா வச்சிருக்கேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு. நான் வந்து குட்டி சைஸ் மாதிரி நான் வந்து லஞ்ச் பேக்கும் வச்சிருக்கேன். அதுக்குள்ள எனக்கு வாட்டர் பாட்டில் போகணும். அதே போல குவான்டிட்டியும் அதிகமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ரூலை வந்து பாத்தீங்கன்னா நான் வாட்டர் பாட்டிலுக்கு போட்டேன். அவ்வளோ அலை கடல்ல வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். எனக்கு பிடிச்ச கலர்ல வந்து ஒண்ணு அழுக்கா இருந்துச்சு, இல்லைன்னா சரியா இல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இல்ல நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தேன். அது என் லஞ்ச் பேக்ல கரெக்டா ஃபிட் ஆகும். ஆனா என்னன்னா அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. ஸோ தட் அது ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டர் பாட்டில் தேடி அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டர் பாட்டில் தேடி அது பேக் சைட்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னுமே வந்து எடுத்தேன். ஸோ டோட்டலா வந்து 2 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டப்பர் வேர்ஸ் தான். நீங்க வந்து கிச்சன்ல நம்மளுக்கு வந்து ஸ்பைசஸ் ஏதாச்சும் போட்டு வைக்கணும், இல்ல ஏதாச்சும் வந்து லைக் மிளகா பொடி, இல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸை கூட சின்னதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு வந்து சுகரு, பருப்பு அந்த மாதிரி கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்டா அங்க இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. 99 ருபீஸ்க்கு மட்டும் தான் அங்க வந்து டப்பா இருக்கிற மாதிரி அவ்வளோவுமே வந்து 99 தான் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து 99 ருபீஸ்க்கு ஏத்த மாதிரி இல்லாம 1000 ருபீஸ் 500 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் கண்ணாடி வாட்டர் பாட்டில்ஸ் அது மாதிரி நிறையவே இருந்துச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வைக்கிற கப்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சு. எங்க மம்மி அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டே சுத்திட்டு வந்துட்டாங்க. பட் நான் இன்னுமே வந்து சூஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே என் அண்ணனுக்குலாம் டப்புன்னு நான் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நான் வந்து உட்காந்துக்கிட்டு சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமா வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் தான் எல்லாமே அழுக்கா இருந்துச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுத்தேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து வாங்கிட்டோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? ஸ்கூலுக்கு தேவையான புக்ஸு, நோட்ஸு, ஸ்டேஷ்னரி, ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் அட்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அட்டை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே நாளில் புக்கை வாங்கணும், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அட்டை போட்டு லேபிள் ஒட்டி நேம் எழுதி அப்படியே தூக்கி வச்சிருவீங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். புக் ஒரு நாள் வாங்குவேன், அட்டை ஒரு நாள் போடுவேன், லேபிள் ஒரு நாள் ஒட்டுவேன், அதே போல் நேம் ஒரு நாள் எழுதுவேன். சில மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள்லாம் வந்து கமெண்ட்ல ஆஜராயிடுங்க. ஸோ நான் எல்லா வேலையுமே ஸ்கூலுக்கு தேவையான அந்த அனைத்து விஷயங்களும் முடிச்சிட்டேன். ஸோ ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. ஸோ நான் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ அதை விட பெரிய விஷயம், இந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சேஞ்ச். யாரை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எந்த செக்ஷன் போவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து புக் வாங்கும்போது சொன்னால் கூட பரவாயில்ல, அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வாங்கியிருந்தது தான் வந்து இந்த மெமரி ஃபோன் பில்லோ. இதில் வந்து ஒரு பேக்கில் 2 பீஸ் இருக்குது. நாங்கள் வந்து 2 பேக் வாங்கியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த பில்லோ ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பில்லோ சரியில்லை, அதனால கழுத்து வலி வேறு வந்துச்சு, அதனால நிறைய வாங்கிட்டோம். அப்புறமா பில்லோ கவர்ஸு இதில் வந்து இந்த கலரில் 2 வாங்கியிருந்தோம் அண்ட் இந்த கலரில் 2 வாங்கியிருந்தோம். மொத்தமாக 4 பில்லோக்கு 4 கவர். அப்புறமா 2500 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 kg சுகர் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு 2 kg சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் கலர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி எது வேணால் மீட்டை கூட நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3-in-1 செட்டு 99 ருபீஸ் தான். குவாலிட்டி செம்மையாக இருக்குது, அதனால நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி சரவணா ஸ்டோர் விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் விலாகில். ஸோ அது ஆல்ரெடி நாங்கள் வந்து அங்கே வாங்கியிருந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அட் டைமில் 2 பேருக்கும் தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்றனால நாங்கள் இங்கே வந்து ரிலையன்ஸில் இன்னொன்று வந்து வாங்கிட்டோம் நாங்கள். ஸோ நல்லாவும் இருந்துச்சு கலர், அதே தான். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நிறைய ஐட்டங்களே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை முடிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது பிரிக்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு. இது வந்து போஸ்டர் கலர்ஸ் 15 ஷேட்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 15 ஷேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் ஷேட் கூட உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஒயிட்டு எல்லா ஷேட்ஸ்லையுமே 2 இருக்கும் உங்களுக்கு. அதனால் இது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். இதுக்கான ப்ரெஷ்ஷு கிடைக்கல, பட் வேறு எங்கேயாச்சும் தான் நாங்கள் வந்து ப்ரெஷ்ஷு வாங்குவோம். கன்ஃபார்மாக வாங்கிடுவேன். எனக்கு இன்னும் ப்ரெஷ்ஷு, பவுச்சு, அதுக்கப்புறம் இங்கு பென் கிடைக்கல. அங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனால் அது 3 மட்டும் ஸ்கூலுக்கு போகிறதுக்குன்னா நான் வாங்கிடுவேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேடு என் அண்ணன் மொத்தமாக 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படின்னு தான் எனக்கு தெரியல, பட் நான் 1 வருஷத்துலேயே ஒரு எக்ஸாம் பேடு உடச்சிட்டேன். அதனால் 2 பேருக்குமே எக்ஸாம் பேட் வாங்கிட்டேன். நான் இதை தான் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2மே ஒரு மாதிரி வுட்டோட டெக்ஸ்சரு. இதுக்கு பின்னாடியே உங்களுக்கு வந்து ஒயிட் போர்டு வந்துடும். நீங்கள் ஷார்ப்பி இல்லை மார்க்கரை வச்சு எழுதிட்டு அழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நோட்ஸு. அண்ணனுக்கு வந்து டியூஷனுக்கு நோட்ஸ் தேவை, எனக்கு ரஃப் நோட்ஸ்க்கு நோட்ஸ் தேவை. ஸோ அண்ணனோட டியூஷன் நோட்ஸ்க்கு இந்த நோட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அன்ரூல்டு அண்ணனுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால 2 வாங்கியிருந்தோம். அன்ரூல்டு நாங்கள் அவ்வளோவா ஸ்டாக் இல்லை, அதனால 2 தான் இருந்துச்சு, அது மட்டும் வாங்கிட்டோம். ரூல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 நோட் கிட்ட நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு ரஃப் நோட்ஸ்க்கு அண்ணனுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். கிளாஸ்மேட் தான் வாங்கியிருந்தோம், ஏன்னா அந்த பிராண்டு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது என்னோடய புள்ள கவர் கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு பில்லோக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே கலரில் இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். இதை நம்ம டேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு நமக்கு துடைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும், இந்த ஸ்லாபு அதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பிங்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கிராசரியும் வந்து வாங்கியிருந்தோம். மிளகா இதெல்லாம் சுத்தமாக இல்லை வீட்டில் அப்படின்றது, அதனால் அதான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து வாங்கின ஒரு வாட்டர் பாட்டில். நல்லா இருந்துச்சு. ஸ்டீல் தான், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஃபுல்லாக வந்து அவுட்டரில் நல்ல ஒரு டிசைனு, உள்ள உங்களுக்கு ஸ்டீல் தான். உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு கன்ஃபார்மாக இதை பத்தாததுனால நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது என்னோட லஞ்ச் பேக் குட்டி சைஸ் அப்படின்றனால அந்த லஞ்ச் பேக்குள்ளே இதை வச்சுப்பேன். இது நான் இன்னும் ஸ்கூல் பேக்குள்ளே வச்சுப்பேன். இது கூட நல்லா இருந்துச்சு. இது வந்து 249 ருபீஸ், இது 299 ருபீஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட மாதிரி வரும், பட் எல்லாமே இருக்காது இதில் காம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் இது மட்டும் இருக்கும், ப்ரொடெக்டர் மட்டும் இருக்கும் உங்களுக்கு. வேறு எதுவுமே இதில் உங்களுக்கு வந்து கிடைக்காது. பட் நல்லா இருந்துச்சு, சரின்னு வாங்கிட்டோம்.
அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு வந்து இன்னொன்று கூட வாங்கியிருக்கோம். வீட்டில் ப்ரெஷ்ஷு காலி சுத்தமாக இல்லை, அதனால் அதையும் வந்து 2 வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பென்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் நாங்கள். ஏன்னா என் அண்ணனுக்கு ஜெல் பென்ஸும் அவ்வளோ யூஸ் ஆகும். எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான் நினைக்கிறேன் ஜெல் பென்ஸ். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேன் பிராண்டு. நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிராண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ரெனால்ட்ஸ் வந்து டேடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ரெனால்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பென்டானிக் ஜெல் பென், இது வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓஷன், இந்த 4 பிராண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து அப்பா நல்லாயிருக்கும்னு சொன்னால் இது வாங்கியிருக்கோம். மொத்தமாக வந்து 5, 10, 15, 20, 25 ஜெல் பென்ஸ் கிட்டே இருக்குது. ப்ளூ தான் நாங்கள் எல்லாமே வாங்கியிருந்தோம், ஏன்னா எங்களுக்கு அதான் யூஸ் ஆகும். அப்புறம் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்சராவோட பென்சில். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓப்பன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டமாக பிடிச்சிருக்கோம். ஷார்ப்னர் செம்மையாக இருந்தது. ஷார்ப்னர் எல்லாம் நார்மல் தான், பட் இதில் இருக்க பென்சில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் விருப்பப்பட்டு வாங்கினேன். எல்லோவில் 2, ரெட்டில் 2, ஒயிட்டில் 2, அதுக்கப்புறம் க்ரீனு, ப்ளூ, எல்லாத்துலேயும் 2 பீசஸ், மொத்தமாக 10 பீஸ் கிட்ட வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி நான் வந்து வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வச்சிடலாம், அதனால் வந்து தொலைய. சரி, இந்த ஒரு பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 15 to 20 பென்சில்ஸ் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதே இருந்துச்சு. ஆனால் அது பத்தாது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டான்ஸோடது, பிரிச்சிடும் எல்லாத்தையும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிப்போட எரேசர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, கழட்ட முடியாது கிரிப்பை. அதுக்கப்புறம் இதுதான் இந்த டான்ஸ் பென்சில், நல்லா இருக்கா. இதில் வந்து 20 பீஸ் கிட்ட இருக்கும். ஸோ டோட்டலாக நாங்கள் பென்சில் மட்டும் 30 பென்சில் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ஹோல் இயர்ஸ் இருந்த பென்சில்ஸ் போதும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டு, செல்லோ பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். இந்த கிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் நீட்ஸ்க்கு எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். நம்மளுக்கு லெட் பென்சில் வந்துடும். லெட் பென்சில் வந்து என்ன லெட்டு சைஸுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. 0.7 தான் என்கிட்ட லெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து 4 ஜெல் பென் கிட்ட இருக்குது. 4த்துல இது 2 வந்து ஒரே மாடலு. ஸோ இது 2 ஒரு மாடலு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலு, அதுக்கப்புறம் இது ஒரு மாடல். இந்த பென் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர், ப்ரீமியம் மார்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. செல்லோ பிராண்டோட ஒரு நார்மல் பிளாஸ்டிக் ஸ்கேல் ஸ்மால் சைஸு, அதே செல்லோ பிராண்டோட ஒரு பிக் சைஸ் எரேசர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டர் வருது, நல்லா இருக்கு, நல்லா மொழுன்னு இருக்கு பார்க்க, தெரியுதோ. ஸோ இந்த ஹைலைட்டர், அப்புறம் ஒரு நார்மல் சுத்தமாக குவாலிட்டி இல்லாத ஒரு ஷார்ப்னர். பட் ஷார்ப்னர் என்னதான் வந்து வேல்யூபிளாக இல்லைனாலும் மீதி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகும். திரும்பி இதெல்லாம் உள்ள டெஸ்ட் வரேன். செம்ம டயர்டில் எங்களுக்கு தூக்கமாக வருது. இருந்தாலும் நாங்கள் வந்து வீடியோ போடணும், சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, 137 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, கன்ஃபார்மாக வீடியோ எடுக்கணும்னு ஒரு புரட்சியில் வந்து நாங்கள் போடுறோம். எங்களோட புரட்சிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்கோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா லெட் பென்சில். இதில் 3 டிப்புமே இருக்கும், 0.5, 0.7, 0.9 3மே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில்ஸில் இருக்கும். 3 கலர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேம்லினோட ஒரு லாங் சைஸ் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின திங்ஸ். இதெல்லாம் நார்மல் ப்ளூ தான். இதில் வந்து இது நார்மல்
ஃபெவிஸ்டிக் எனக்கு மேப் போட்டுறதுக்குலாம் யூஸ் ஆகும். அப்புறம் கிராஃப் ஷீட்லாம் எங்கள் மிஸ்ஸு ஒட்ட சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பர்ஸில் ஒட்ட சொல்லுவாங்க, அதனால யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எரேசர் இருங்க, டிஸப்பேரிங் பர்பிள் க்ளூ. இது எப்படி இருந்தால் எனக்கு தெரியல. இது பர்பிளாக இருக்கா, இது வந்து நம்ம பேப்பரில் போட்டோன்னு என்ன ஆகுனா அது பர்பிள் எல்லாம் போயிட்டு நார்மல் க்ளூ மாதிரி இருக்கும். இதனால ஜம்போ சைஸு, அதனால் இது ஒன்று வாங்கிட்டு இது ஒரு ஸ்மால் சைஸு அதுவும் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ். இதில் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். நான் கிட்ட வந்துடுறோம், உங்களுக்கு நல்லா வியூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்கேலு, இப்படி நல்லா வளையும். இது நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சா, அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு. எல்லாமே நான் அப்படியே புதுசாக வச்சுருப்பேன். அதுக்கான காரணம் என் அண்ணனை கூப்பிட்டு போல, அவன் வரும்போது எல்லாம் புதுசு புதுசாக இருக்கணும். சொல்லப்பட்டாச்சு. இதுவுமே வந்து ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 30 rupees. ஆக்சுவலி எம்ஆர்பி வந்து 59 rupees. பட் இவங்க வந்து ஆஃபர் போய் நம்மளுக்கு வந்து 30 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டாம்ஸோட மெட்டாலிக் ப்ரஷ் பென்ஸ். இதில் டோட்டலாக 10 ஷேட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேடே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. நான் டாம்ஸ்லேயே வந்து 6 கலர் ப்ரஷ் பென்ஸ் வச்சுருக்கேன், நார்மல் ஷேட்ஸு. அது இல்லாமல் இது மெட்டாலிக்கில் பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. சரி, நான் அப்படியே ஒரு பேக்கை வந்து தூக்கியாச்சு. இதில் வந்து நிறைய ஷேட்ஸு, 10 ஷேட்ஸ் கிட்டே இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு பேக்கு. அப்புறம் இது 2. ஸோ இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னர் ப்ளஸ் எரேசர். ரெண்டுமே ஷார்ப்னர் ப்ளஸ் எரேசர் தான், நல்லா இருந்துச்சு. வந்து இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இது வந்து நல்லா இருக்குல்ல, அப்படியே ஒரு டாய். அது ஆக்சுவலி வந்து இது நல்லாவே ஓடுது, நார்மலாக ஓடுது நம்மளுக்கு. இங்கே பாருங்க, நல்லா இருக்குது. இங்கே வந்து நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம், இந்த ஹோல்ஸில் ஷார்ப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து எரேசர் கொஞ்சம் நேரம் டஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுடலாம். அப்புறம் இங்கே எரேசர் காமிச்சிருக்கானே, என் கையில் இருக்க அழுக்கெலாம் ஷார்ப்னர்ல. இது வந்து எரேசர் இப்படி இருக்குது. ஸோ எரேசர். அப்புறம் லாஸ்ட்டாக இது ஒரு ஃப்ரிட்ஜ் ஷேப்பில் இருந்துச்சு, ப்ளூ கலர். இங்கே நம்மளுக்கு 2 ஷார்ப்னர் போட்டுக்கலாம், 2 பென்சில் சைஸ் போட்டுக்கலாம், இல்லை ஷார்ப்னர் டஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து இருங்க நான் அரேஞ்ச் பண்ணேன். இது வந்து ஓப்பன் ஆகும், நம்மளுக்கு நார்மல் ஃப்ரிட்ஜ் மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் இதை இப்படி எடுத்தோன்னா நம்மக்கிட்ட வந்து எரேசர் கிடைக்கும். இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வேணும்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு இது பில்லோ கவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டேஷ்னரி ஷாப்பிங்காக நாங்கள் முடிச்சிட்டோம், நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பில்லு அப்படின்றது நான் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். சரி முடி டக்குன்னு. இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.